சாம்பார் செய்ய போகிறோம். இது பருப்பு வேக வச்சு வச்சுக்கோங்க செப்பரேட்டாக. சாம்பார் தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருந்து கடுகு போடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பட்டை பட்டான்னு பொடிஞ்சுன்னு இருக்கு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போடுங்க. அப்புறம் வெங்காயம் போடுங்க. பூண்டு நசுக்கி வச்சுக்கின்னு போடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி போடுங்க. உப்பு கொஞ்சம் போடுங்க. நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் போடுங்க. வீட்டிலே செஞ்சுருந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்குங்க. நெக்ஸ்ட்டு முருங்கைக்காய் அரைச்சி வச்சுருக்குது பாருங்க, கொஞ்சம் போட்டு கலக்குங்க. பார் நல்லா கலக்கி விட்டுருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் போட்டோம். தண்ணி ஊற்றுங்க. பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க. தேவையான உப்பு போடுங்க. கொஞ்சம் பாதி வேகிற இருக்கும் கொதிக்கிட்டோம். அப்புறமா பருப்பு ஊற்றலாம். சாம்பார் நல்லா கொச்சின்னு இருக்கு, நல்லா கொதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பருப்பு தண்ணி ஊற்றலாம். நல்லா கலக்குங்க. நெக்ஸ்ட்டு சாம்பார் பவுடர் போட்டு கலக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் நல்லா கொச்சிச்சு, காயெல்லாம் வெந்துச்சு. இப்போ நம்ம இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.